உங்களுடைய கணவரை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியல, உங்களுக்கு ஒரு எமோஷனல் செக்ஸ் தேவைப்படுது, எமோஷனலா யார்கிட்டயாவது உங்களுடைய பேசணும், ஒரு ஆண் துணை உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு. அப்போ உங்க கணவர்கிட்டயே இத பத்தி டிஸ்கஸ் பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப கணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல இருக்கு. சோ அப்போ யார்கிட்டயோ போயிட்டு பெண்கள் நீங்க யார்கிட்டயோ போயிட்டு ஒரு உடல் உறவுல ஈடுபடுறதும், ஆண் அன்பையோட தேவைக்கு அடிக்ட் ஆகுறதும், அந்த உறவுக்கு நீங்க டாக்ஸிக்கான உறவுன்னு தெரிஞ்சும் அந்த உறவுல மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல பல பிரச்சனைகள்ல விழறதுக்கு உங்க கணவர்கிட்டயே உட்காந்து பேசி எனக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம். இன்கேஸ் இப்ப உள்ள செக்ஸாலஜிஸ்ட் எல்லாம் கூட சஜஸ்ட் பண்றாங்க, தனிமையில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க சேஃபான செக்ஷுவல் டாய்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நபர்கிட்ட போய் இந்த ஒரு நிமிஷம் சுகத்துக்காக 5 நிமிஷம் சுகத்துக்காக உங்க வாழ்க்கையை இழந்து குடும்பத்தை இழந்து பல மன அழுத்தத்துக்கு ஆளாகி பிரச்சனைகள்ல மாற்றத்துக்கு உங்க கணவர்கிட்டயே இதை உட்காந்து ஓபன் டாக்கா பேசி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த இடத்துல. சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேரு இது மாதிரி கணவர்கள் அப்ராட்ல இருக்காங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எமோஷனலாவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க, தனிமையை உணர்றாங்க. சோ ஒரு பெண் ஒரு ஆண் துணை இல்லாம இருக்க முடியும்ன்ற பட்சத்துல பிசிக்கலா அவங்க ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பிள்ளைகளை வளர்க்கறது, இதெல்லாம் பண்ண முடியுது. பட் அந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது கணவர்கிட்ட இருந்தா என்னதான் ஒரு கால் பேசினாலும் வீடியோ கால் பேசினாலும் ஆடியோ கால் பேசினாலும் அவங்களுக்கு திருப்தி அப்படின்றது என்னன்னா தன்னுடைய கணவர் நைட்ல தன் பக்கத்துல படுத்து இருக்கிறதும் தன்னுடைய துணையை அணைச்சிட்டு தூங்குறதுமான ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வேற எதுலையுமே அங்க உடல் ரீதியான ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டுமே காரணம்னு அங்க சொல்ல முடியல. அங்க எமோஷனல் நீடு தான் அதிகமா இருக்கு பெண்களுக்கு. அப்போ அதை ஒரு பெண் தோழியோ இல்ல அம்மா வீட்லயோ இல்ல யார்கிட்டயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஆப்போசிட் பாலினமான ஒரு ஆண் கிட்ட தான் அது கிடைக்குது. அப்போ அது கணவர்கிட்ட இருந்து கிடைக்கணும். அப்ப கணவர்கிட்ட இருந்து கிடைக்காத பட்சத்துல இன்னொரு துணைய அவங்களாவே தன்னை மறந்து அந்த உறவுல விழற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்றதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இதே மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் நான் சொன்ன சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம்.